இங்க ஹீரோயின் தெரியாதனமா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுறா. அந்த ஆப்பை யார் இன்ஸ்டால் பண்றாங்களோ அவங்க இன்ஸ்டால் பண்ணி 3வது நாள் இறந்துருவாங்க. அவங்கள மாதிரியே பாதிக்கப்பட்ட ஒருத்தனை கூட்டிட்டு சர்ச்சுக்கு போறா. அங்க இருக்க ஃபாதர் தான் இது ஒரு சூனியக்காரியோட சாபம், இது யாரோ ஒருத்தங்க கோடிங்கா மாத்தி ஒரு ஆப்பா கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த சாபத்தை முறியடிக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்ப இந்த கோடிங்கையே ஹேக் பண்ணி சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஹேக்கர் கிட்ட போறாங்க. இப்ப அவன அந்த ஆப் டவுன்லோட் பண்ணவங்க நேம் லிஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயோட தங்கச்சி கூட அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருப்பா. இப்ப பார்த்தா ஹீரோயோட ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் சாகுற மாதிரியும் அவனோட தங்கச்சி 2வது சாகுற மாதிரியும் ஹீரோயின் 3வது ஆகுற மாதிரியும் டைமிங் இருக்கு. இப்ப ஹீரோயின் ஒண்ணு எல்லாரோட டைமிங்கையும் சேஞ்ச் பண்ண சொல்றா. இப்ப 2 நாள்ல இருந்து பல வருஷம் கழிச்சு அவங்க சாகுற மாதிரி அதை செட் பண்ணிடுறா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுச்சுன்னு வீட்டுக்கு அவளோட ஃப்ரெண்டு போறாங்க. இப்ப அவளோட போன்ல பழைய மாதிரி கவுண்டர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த சூனியக்காரி ஒரு கருப்பு கலர் உருவத்துல வந்து இவளை பயமுறுத்துறா. இப்ப அதே நேரத்துல ஹீரோயோட தங்கச்சியும் போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோயின் ஒரு வழியா அவளோட தங்கச்சியை போய் காப்பாத்திடுறா. இப்ப இந்த சாபத்தை எப்படியா ஒண்ணு இல்லாம ஆக்கணுங்கிறதுக்காக அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாங்க. இப்ப அவரும் ஒரு ஸ்டார் மாதிரி ஒண்ணு வரைஞ்சு அதுல நிக்க வைக்க சொல்றாரு. இப்ப ஹீரோயோட ஃப்ரெண்ட் அதுல நின்னுட்டு இருக்கப்பவே எதிரில தன்னோட தம்பி வர மாதிரி அவனுக்கு தெரியுது. இப்ப அவனோட தம்பி தானே கிட்ட போறான். உடனே அந்த சூனியக்காரி அவனோட உருவத்துக்கு வந்து அவனை இழுத்துட்டு போய் சாவடிச்சிடுறா. இப்ப கணக்குப்படி தங்கச்சி தான் சாகுற மாதிரி இருக்கு. இப்ப அக்கா அதை எப்படியாவது பிரேக் பண்ணணும்னு யோசிக்கிறா. இப்ப ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்லே வேற ஒரு டாக்டர் அதே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருப்பான். அவன் நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்திருப்பான். இப்ப அவனுக்கான டைம் அதிகமா இருக்கும். அவனை கொன்னா ஒருவேளை இந்த சாபம் இல்லாம போயிடும்னு ஹீரோயின் பிளான் பண்றா. அவ பிளான் பண்ண மாதிரி அவனை கொல்றதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அந்த சூனியக்காரி வந்து இந்த டாக்டரையே காப்பாத்திடுது. இப்ப ஹீரோயினோட தங்கச்சியோட உயிரை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம தன்னோட உயிரை தானே அவ மாச்சிக்கிறா. இப்ப அந்த சாபம் வேலை செய்யாம போனதால அந்த சூனியக்காரி இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சு போயிடுறா. இப்ப தங்கச்சியும் ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழறா. அப்பதான் அவ கையில ஒண்ணு போட்டிருக்கும். இந்த ஊசியை போட எனக்கு மறுபடியும் உயிர் வந்துன்னு எழுதிருப்பா. ஹீரோயினோட தங்கச்சி அந்த ஊசியை எடுத்து ஹீரோயினுக்கு போடுறா. மறுபடியும் பொழைச்சிடுறா. இந்த மாதிரி ஹீரோயின் செத்து பொழைச்சதால அந்த மந்திரமும் வேலை செய்யாம போகுது. ஹீரோயினோட தங்கச்சியும் தப்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.